ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறமா இந்த கழுத்து இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல லூஸ் வருதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி கரெக்ட் பண்ணி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸ் தைச்சு முடிக்கும்போது இந்த இந்த இடத்துல கழுத்துக்கிட்ட லூஸ் வருது, இந்த இடம் லூஸாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல சில பேர் இந்த இடத்துல டாட் கூட பிடிச்சி தர சொல்லுவாங்க. நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறம் இங்கே டாட் கூட பிடிச்சி தர சொல்லுவாங்க. அப்படி எந்த இதுவுமே பண்ணாமல் எப்படி தைக்கும் போதே நம்ம எப்படி கரெக்ட் பண்ணி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம நார்மலாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கழுத்து இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துலையுமே ஒரு டாட் பிடிச்சி தர சொல்லுவாங்க. இந்த மாதிரி டாட் பிடிச்சி கொடுங்க, ஏன்னா எனக்கு கழுத்து லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த லூஸ் வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்படி நம்ம எல்லாமே கப் ஷேப் தைச்சி முடித்ததுக்கப்புறமா இப்படி வச்சு பாருங்கள். இப்படி கப் ஷேப் தைச்சி முடித்ததுக்கப்புறமா இந்த இடத்துல என்ன இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இந்த இடத்துல மட்டும் நமக்கு கொஞ்சம் இப்படி பெண்டாகி, அதாவது கொஞ்சம் பெண்டாகி வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு பாருங்கள். சும்மா கொஞ்சமாக கட் பண்ணணும். இவ்வளோதான், நிறையலாம் கட் பண்ணக்கூடாது. சும்மா லைட்டாக இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 நூல் வர அளவுக்கு மட்டும் நம்ம இந்த இடத்த இப்படி கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் கொக்கியோ இல்லை ஐபீஸோ வச்சு தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல லூஸ் வராது, பர்ஃபெக்டாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி